எவ்ரிவன் இந்த கிளாஸில் நம்ம சருதோசி கண்டினியூஸ் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூஸாக ஸ்டிச் போடுறதுக்கு நீங்கள் எப்பவும் போல் த்ரெட் எடுக்கணும். அண்ட் நீடல் எப்போவுமே 90 டிகிரி இதில் தான் வைக்கணும். அதாவது நீடல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் வைக்கணும், கிராஸ் வைக்கக்கூடாது. நீடல் ஸ்ட்ரெயிட்டாக வச்சா தான் சருதோசி த்ரெட்டுக்குள்ளே போகுங்க. ஸோ வந்து சருதோசி த்ரெட்டுக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் நீடல் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட்டாக தான் வைக்கணும். கிராஸ் வச்சிங்கன்னா த்ரெட்டுக்குள்ளே போகாது. ஸோ நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வச்சனால தான் என் சருதோசி த்ரெட்டுக்குள்ளே போகுது. இப்போ பாருங்கள், ஒரு பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சருதோசியை வந்து நான் வந்து உள்ளே போட நடுவில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? அதாவது இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ வந்து இந்த ஸ்டிச் நான் வந்து முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து இன்னொரு ஜர்தோசி எடுத்துப்பேன். ஓகேங்களா? ஸோ இன்னொரு ஜர்தோசி எடுத்து நான் வந்து உள்ளே போட்டு ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். ஸோ வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ குட்டி குட்டியாக ஸ்பேஸ் வேணுங்க. ஸோ அந்த குட்டி குட்டியாக நடுவில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டே வாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ வந்து அந்த ஜர்தோசி நீங்கள் போடும்போது நீங்கள் நடுவில் ஒரு ஸ்டிச் போடணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து சாதியில் ஸ்டிச் போட்டேன். இப்போ நான் வந்து நக்ஷியில் ஸ்டிச் போடுறேன். ஓகேங்களா? ஸோ வந்து நக்ஷிலையும் அப்படி தான். ஸோ வந்து நீங்கள் ஜர்தோசி உள்ளே போட்டு நடுவில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். எப்போவுமே உங்கள் நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். ஸ்லாண்டிங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த நடுவில் ஸ்டிச் போடும்போது த்ரெட்டு வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி த்ரெட்டு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தான் உங்களுக்கு ஜர்தோஸில் வந்து ஸ்டிச் போட்டால் தான் த்ரெட்டு வராமல் இருக்குங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க. இது ரொம்ப ஈஸி தான், நீங்கள் போட உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ கிளாஸில் எப்போவுமே முடியும் போது எப்படி என் நாட் போடுவோம் அந்த மாதிரி என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இதில் கண்டினியூஸாக ஸ்டிச் போடுறதுக்கு ஒரு ட்ரிக் தான். நீடல் ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸ் ஸ்டிச் பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா நாட் ஸ்டிச் போட போகிறோம். நாட் ஸ்டிச்சுக்கு வந்து நீங்கள் ஜர்தோசி எடுத்துக்கணும். நீடலுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ நீடல் வந்து ஹேண்ட் நீடல் தான். ஸோ ஜர்தோசி கீழே வச்சுட்டு நீங்கள் வந்து 2 சுற்றுறீங்க. ஸோ 2 சுற்றி நீங்கள் வந்து ஊசியை வந்து கீழே போட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாட் ஸ்டிச் வந்துடும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன ஊசி தான் எடுக்கணும். ஸோ வந்து சின்ன ஊசி, ஓட்டை சின்னதாக இருக்கிற சின்ன ஊசி எடுத்துக்கோங்க. 2 த்ரெட்டு போட்டால் போதும். ஓகேங்களா? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஹேண்ட் நீடல் எடுத்துக்கிறீங்க. உள்ளே வந்து ஜர்தோசியை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறீங்க. ஜர்தோசி கீழே இருக்கணும். பாருங்கள், என் ஜர்தோசி கீழே இருக்குது. ஸோ வந்து கீழே வந்து அந்த ஜர்தோசி இருக்கணும். பின்ன நீங்கள் 2 3 சுற்றினீங்கன்னா உங்களுக்கு பெருசாக வரும். ஸோ இப்போ நான் 3 சுற்றி காட்டுற பாருங்கள். 3 சுற்றிட்டு அப்படியே நீங்கள் நீடில் வந்து கீழே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டான நாட் ஸ்டிச் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சின்ன ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு என்ன பண்ணுவேன், அதே மாதிரி நான் வந்து ஜர்தோசி எடுத்துப்பேன். ஃபஸ்ட்டு நான் வந்து கீழே வச்சு ஜர்தோசி கீழே வந்து சுற்றினேன். இப்போ நான் வந்து ஜர்தோசியை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜர்தோசி கீழே வச்சுட்டு ஜர்தோசி ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் வந்து நான் சுற்றுறேன். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் சுற்றிட்டு மேலே வச்சு நீங்கள் வந்து நீடில் கீழே புஷ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நான் மறுபடியும் போட்டு கட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் வந்து ஜர்தோசி வந்து நீடிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஜர்தோசி வந்து கீழே கொண்டு போய்க்கிறேன். அதாவது அந்த த்ரெட்டுக்கு லாஸ்ட்டில் கொண்டு போயிட்டு நான் வந்து ஜர்தோசியோட ஸ்டார்டிங்கில் 2 சுற்றிட்டு நான் வந்து கீழே இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு நீட்டாக லாங் ஃபினிஷ் நாட் வந்துடும். கீழே எப்பவும் போல் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க.